10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 12 ஏபியில் இந்த மாதத்தில் 2 முறை வந்துடுச்சு. இந்த 12, 14, 21 இங்கே பாருங்கள் வரிசையாக வந்தது. இது எந்த மெத்தடில் வந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள் 17க்கு 12, 91க்கு 14, இங்கே பாருங்கள் 21க்கு மறுபடியும் ஒரு 71. ஸோ இந்த மெத்தட் தான் அது வந்தது. பாருங்கள் இது ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ திரும்ப அது ஏசியில் ஒரு வேலை வரலாம். இல்லை ஏசியில் இப்போ ஏசியில் 12 அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள் போன மாதத்துலேயும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் 21க்கு 41 இல்லை 21க்கு 41. ஸோ இந்த 21, 41 இப்போ நமக்கு ஏசி இங்கே 12ன்னு இருக்குது. ஏசி 12 அப்படின்ற நம்பரில் ஏசியில் 14 அப்படின்ற நம்பரும் வரலாம். இல்லை ஏசி 14 ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் எப்படியெல்லாம் வந்திருக்கு. மறுபடியும் அதிலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பாருங்கள் 35க்கு ஒரு 30, இந்த 07க்கு ஒரு 07. அடுத்து பாருங்கள் இங்கே ஏசி, இதில் பாருங்கள் ஏசி 25க்கு இங்கே ஒரு 20. அதுக்கு மேலே ஏசி 72க்கு பிசி 22. கரெக்டாக பாருங்கள். இப்போ ஏசியில் இங்கே 95 இருக்குது. அந்த 95க்கு 45 ஏசி வந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த 145ன்ற நம்பரு 154 அடிக்கலாம். 14 அப்படின்ற நம்பரு எப்படின்னு பாருங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த 07ன்ற நம்பரு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 07ன்ற நம்பரு இங்கே 07 அப்படின்னு வைங்க. அது கீழே 35ன்ற நம்பர் இருக்கும். அந்த 35 இங்கே 30 அப்படின்னு வைங்க. ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி, இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற 03 இங்கே 30 அப்படின்னு வைக்கலாம். ஸோ இந்த 068ன்ற நம்பரில் ஏதாவது நம்பர் சீக்கிரமாக வரலாம். அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த 35க்கு இங்கே 30 ஏசி, அந்த 5ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் வச்சுங்க. இந்த 25ன்ற நம்பருக்கு 20 இல்லை 20. இப்போ அடுத்து 77ன்னு வரணும். அதாவது இங்கே இந்த சி போர்டு நம்பர் தான் இங்கே ஆப்போசிட்டு இங்கே சி போர்டில் வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள் ஏ போர்டு ஆப்போசிட் ஆகுது. ஏ போர்டு ஆப்போசிட் ஆச்சுன்னா 22 பிசி. ஓகேங்களா, ஏசிலேருந்து பிசி. இப்போ அதே நம்பரு இப்போ அதுக்கு மேலே இருக்கிற அதாவது 935ல் 95 ஆப்போசிட் ஆச்சுன்னா பிசி 45 அடிக்கணும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற 14 நம்ம மேட்ச் பண்ணும்போது ஏசி 14 அடித்தா 154 இல்லை 145 அடிக்கணும். போன மாதமும் ஒரு 145 இருக்குது. அது ஒருவேளை 154 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இது உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இந்த 20ன்ற நம்பர் பாருங்கள், இங்கே 20 டைரெக்டாக இருக்குது. ஆனால் இதை ஏசியில் பாருங்கள். ஏசி 70க்கு 20 ஒரு நம்பர் ஆப்போசிட் வைங்க. ஏசி 70 இங்கே 20. இங்கே ஏசி 72, இங்கே பிசி 22 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. ஏ போர்டு ஆப்போசிட் ஆகிட்டே வருது. இப்போ 00 அப்படின்னு இருக்குது ஏசியில். அது பிசியில் ஒருவேளை 50 அப்படின்னு வரலாம், இல்லை 05ன்னு திரும்பலாம். அப்படி ஒருவேளை 50 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 95 அப்படின்னு எடுத்துருக்கோம், இல்லை 95 45ன்னு எடுத்துருக்கோம். ஒருவேளை 405 அப்படின்னு ஏசி அடிக்கலாம். ஓகேங்களா, 405 450ன்னு அடிக்கலாம், இல்லை 140 145 அப்படின்னுமே அடிக்கலாம். அதனால் இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த மெத்தடு இந்த ப்ளூ கலர் மார்க்கு இந்த இதை பாருங்கள். இந்த 212 பாக்ஸ் வருது. இந்த 562 பாக்ஸுமே அது கீழே அப்படியே அடிச்சிடலாம். ஒரு வேளை இங்கே பாருங்கள் ஏபி திரும்பிச்சு. ஏபி வந்து 21க்கு 12 திரும்பினதுனால இந்த 2 சி போர்டில் 2 அப்படியே நிறுத்தி 56 டைரெக்டாக வச்சு 562 அப்படின்னு அடிச்சிடலாம். அதுக்கு பாருங்கள் இங்கே 24க்கு இங்கே பாருங்கள் 42ன்னு திரும்பிடுச்சு. இந்த 21க்கு இங்கே 12 அப்படின்னு திரும்பிடுச்சு. இப்போ இந்த 65 டைரெக்டாக 65ன்னு வச்சாலுமே 652 அப்படின்னுமே வரலாம். இங்கேயுமே வந்து ஒரு 652 பாக்ஸ் இருக்குது, இங்கே 562ன்னு இருக்குது. ஸோ பிசி 2 நிறுத்தி அப்படியே வந்து 562 இல்லை 652 அப்படின்னுமே அடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடெல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகான்னு பாருங்கள்.
இந்த நம்பரை பார்த்துங்க. இதில் பாருங்கள், இதில் என்ன அப்படின்னா ஏற்கனவே இது 3வது தடவை வந்த ரிசல்ட் இது. எப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் 07 ஒரே மாதத்தில் அதை கரெக்டாக வந்து இதை பாருங்கள். முதல்ல 07 இங்கே லாஸ்ட்டில் 07 இங்கே பாருங்கள். ரெண்டாவது 56 இங்கே முதல்ல அதுக்கு 60. இந்த 56ன்ற நம்பரை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே 60 அப்படின்னு வச்சாச்சு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த 22க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணி 77ன்னு வந்தாச்சு. அடுத்து 07 டைரெக்டாக 07. ஸோ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. வருதோ வரலையோ நாம் சும்மாவாவது ஒரு 10 செட்டு போட்டுடணும். இங்கே பாருங்கள் 56க்கு 60 பாருங்கள், 2 நாள் தான் கேப்பு. அப்போ அடுத்து எப்படி போகும் அப்படின்னு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. வெயிட் பண்ணும்போது இந்த 22 இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பியாச்சு. இப்போ இந்த 22 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி டைரெக்டாக வச்சாச்சு. அப்போ இந்த 07 டைரெக்டாக வந்துடும். அப்படியே 07ன்னு வச்சிடணும். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடை இது ஏபியில் முடிஞ்சுது. இப்போ பிசியில் திரும்பி வருமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது கரெக்டாக இங்கே வந்து இப்போ 22/01 75. ஸோ இதுதான். இப்போ இது எப்படி எந்த மெத்தடில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த 75 ஃபுல் ஆப்போசிட் ஆகிட்டு 20 அப்படின்னு டைரெக்டாக வச்சாச்சு. இல்லை 20 அப்படின்னு. இப்போ 22ன்றதுமே டைரெக்டாக அப்படியே வந்துச்சு. இப்போ இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். இந்த 01ன்றல ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு அப்படின்னா 1 51ன்னு வரணும், இல்லைன்னா 60 அப்படின்னு வரணும். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா 50ன்ற நம்பரை இந்த 00ல் எடுத்துட்டோம். இந்த 50ன்ற நம்பரில் 00ல் 50ன்னு எடுத்தோம். இந்த நம்பரில் வந்து பிசி நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 51 இல்லைன்னா 60 அப்படின்னு வரணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணும்போது 065ன்ற நம்பரு பாக்ஸில் வரணும், இல்லைன்னா 051ன்ற நம்பர் பாக்ஸில் வரணும். ஓகேங்களா. அதனால் பாருங்கள், இது ரெண்டுமே உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் 70 டைரெக்டாக இங்கே என்ன வந்தது, 20. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 22க்கு 22 மேலே பாருங்கள் என்ன இருக்கும், 50ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் இங்கே 50ன்னு இருக்கும். 77க்கு ஒரு 50, 50க்கு ஒரு 22, அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு 01 இருக்கும். இதை கரெக்டாக பாருங்கள். இந்த 01லேருந்து பார்த்துனுவாங்க. 01 ஒரு 77 50. திரும்ப பாருங்கள் அந்த 50க்கு ஒரு 22, இங்கே பாருங்கள் கரெக்டாக 70. ஸோ அதாவது இது அந்த 70 22 50 01ன்றதெல்லாம் அப்படியே ஒரு செட்டாக இங்கே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே இங்கே மொத்தமாக ஒரு செட் அப்படியே இறங்கியிருக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே இந்த சார்ட்டை வச்சு பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கேன். ஏசியில் ஒரு 14 அப்படின்ற நம்பரு, அதில் வந்து 145மே வந்து ஒரு ஐடியா நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த 51 அதோடு மேட்ச் பண்ணியிருக்கோம். பிசியில் 50 51 60ன்னு வச்சுருக்கோம். இது திரும்பியும் வரலாம். 05 15 60 அப்படின்னு வரலாம். இல்லை போர்டு மாறிச்சுன்னா இந்த 145 பாக்ஸ்லேயும் அடிக்கலாம். ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரி மேட்ச் ஆகுதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள், ரிசல்ட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். அதோட இந்த 562மே ஒரு செட்டு வச்சு பாருங்கள். அதனால் ஏபி திருப்பி 652 அப்படின்னுமே ஒரு செட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா.